அவன் தான் பேசுறான்னு நினைச்சிட்டு கூட நிறைய கேர்ள்ஸ் என்கிட்டயே பேசியிருக்காங்க. நீங்க என்ன ரிப்ளை பண்ணுவீங்க? சரி ஹாய் சாப்பிட்டியா அப்படி இல்லைன்னா நானும் அதே மாதிரி சாப்பிட்டேன் நீ என்ன பண்ற. இல்ல நீங்க நம்பர் கொடுங்க நானே பேசிக்கிறேன். நம்பர் கொடுத்தா நீ பேசிப்ப, நான் எப்படி கேக்குறது? நீங்க எது கேட்கணும்? 10 இயர்ஸா உங்களுடைய அக்கவுண்ட் வந்து பாத்துக்கோங்க நான் அப்ப எவ்வளவு அதுவும் வைஃப்னாலும் உங்களுக்கு ஒரு பிரைவசி இல்லையே, அது உங்களுக்கு அன்கம்ஃபர்டபிளா இல்லையான்னு கேக்குறேன். அப்புறம் ஏன்டா அழுகுற? இது பார்த்தது இல்லையா? 10 வருஷமா எனக்கு பிரைவசி இல்லாம பண்ணில, அதனால தான் ஹனிமூனுக்கு உங்களுக்கு பிரைவசி இல்லாம பண்ண. பலிக்கு பலி திருப்பி கொடுக்கணும் இல்ல. நான் பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்ல, நல்லா வாங்குற பலி. உனக்கு பிரைவசி இருக்க கூடாது. நான் நன்னா இல்லாட்டாலும் பரவாயில்ல, அவன் நன்னா இருக்கப்படாது. அந்த வலி உனக்கு தெரியும், அதனால தான் இப்படி பண்ணிருக்காரு போல. இதுதான் டைம் போட்டு கரெக்ட் தான். ஃபஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் ஃப்ரீடமாக ஒரு மெசேஜ் கூட ஒரு சில பேர் வந்து பிடிக்கும், சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும், ஃப்ரீடமாக ஒரு மெசேஜ் கூட பண்ண முடியாதுன்ற பிரைவசி இல்லாம இருக்கிற வலியை புரிய வச்ச கரெக்டா பிளான் பண்ணிருக்காரியா. இப்படி பழிக்கு பழி வாங்குற ஹஸ்பண்டை இப்பதான் நான் பாக்குறேன். நல்லா ஆக்சுவலா அவர் பழகிட்டுன்னு சொன்னா கூட எனக்கு ஸ்டில் இது வந்து ஃபேரா படவே இல்லை. பிகாஸ் அவர் என்ன செய்யணுங்கிறத வந்து நீங்க தான் முடிவு பண்ற மாதிரி சார் அதுக்கு என்ன வேலைக்காரனா புரியல. இந்த பிரைவசிங்கிறது நம்ம எல்லாருக்குமே கொடுக்கணும். ஏன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்தா கூட அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். அதை இங்க நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது கிடையாது. அடுத்து பார்க்க போறது அதீத சீலம் பார்ப்பவர்கள். இந்த விஷயத்துல ஓகே கொஞ்சம் ஆச்சாரம் பாத்து படாது படாது படாது. எதுக்கு ஆளுக்கு ஒரு தண்ணி பாட்டில் சிபி குடிச்சிருவேன். ஸோ அவங்க வந்து அதை இது பண்ண மாட்டாங்க. அது வந்து ஜெம்ஸ் இதாகும், நீ வந்து அது பண்ற, எனக்கு வந்து செட் ஆகாது. அவர் குடிச்சாருன்னா அன்னைக்கு அந்த பாட்டில் நீயே வச்சுக்கோன்னு சொல்லிடுவேன். ஹஸ்பண்ட் உறிஞ்சு குடிச்சிட்டாருன்னா அந்த பாட்டில் நீயே வச்சுக்க, அடுத்த நாள் எனக்கு வாஷ் பண்ணி கூட அதுக்கப்புறம் தான் நான் குடிப்பேன் அப்படி சொல்லுவாங்களாம். இப்ப அவரு தண்ணி குடிச்சிட்டு உங்கள்கிட்ட கொடுக்குறாரு, நீங்க ஒரு சிப்பு குடிப்பீங்களா மாட்டீங்களா? இல்ல சார், அது இப்படி ஜிபி எனக்கு பார்த்து குடிச்சிட்டு அது அப்படியே டக்குன்னு வாங்கி குடிக்கிறதுக்கு வாழ்க்கையில நான் பண்ணது 3 தப்பு. 1 கல்யாணம் பண்ணது, 2 கல்யாணம் பண்ணது, 3 கல்யாணம் பண்ணது. இல்ல சார், அப்ப இன்னும் ஜெர்ம்ஸ் ஜாஸ்தி ஆயிடும். அதனால நீ வச்சுக்கோ இன்னைக்கு, ஆனா வாஷ் பண்ணி குடி. எனக்கு ஒண்ணு இது எப்படி ஓப்பனா பேசுறதுனே தெரியல. நினைச்சேன் ஓப்பனா பேச தேவையில்ல, எல்லாருக்குமே புரியும். புரிஞ்சிருச்சு. ஒரு கணவன் மனைவிக்குள்ள இப்படிலாம் இருப்பாங்களா? என்ன தம்பிங்க அக்கா தம்பிங்கன்னா கூட ஓகே. கப்பல் ரீல்ஸ்ல பாத்துறோம், வாயில ஊற வச்சு திங்கறானுங்க, வாய் மாத்தி சாப்பிடுறானுங்க. இந்த பறவை வந்துட்டு குஞ்சுகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும்ல, அந்த மாதிரி பண்ணிக்கிறானுங்க. இப்படி எல்லாம் ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்கானுங்க, அப்படியே பண்ண கூடாது. இன்னொரு பக்கம் பண்ணிட்டு இருக்காங்க.